ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. நான் வந்து உன்கிட்ட உண்மையான காதல தான் பார்த்தேன், நீ இப்பதான் நடிக்கிற, நீ உண்மையாதான் என்ன லவ் பண்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ, நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேனோ அதை பண்ணிட்டேன், உங்க அப்பாவுக்கு வழியை கொடுக்கணும்னு நினைச்சேன், அதை நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே கிடையாது, நீ யாரோ நான் யாரோ, நீ என்னை பொறுத்த வரைக்கும் வழியில போற யாரோ ஒரு பொண்ணுதான் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பதான் அதே நேரத்துக்கு ஹீரோவோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வந்த உடனே ஹீரோவை பார்த்த உடனே பயங்கரமா அழறாங்க. ஆனா இவன் வந்து அவங்கள பாக்குற மாதிரி இல்ல, அவன் பாட்டு போயிடுறான். அப்பவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்க அப்பாவை ரொம்பவும் லவ் பண்ணேன், உண்மையா இது வரையிலையும் வந்து உங்க அப்பாவை நான் வந்து கொலை பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது, நான் இந்த நாள் வரைக்கும் உன்னைதான் தேடிக்கிட்டு இருக்கேன், உன்னை நான் அந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன், தயவு செஞ்சு என்ன நம்பு அப்படின்னு சொல்லி கதறி அழறாங்க. அப்பவும் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்காக தான் எங்க அப்பாவையே எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, தயவு செஞ்சு அவங்கள நம்பு, அவங்க வந்து எங்க அப்பாவை பிடிச்செல்லாம் கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்றா. ஹீரோ அங்க இருந்து போயிடுறான்றதுனால இவங்க ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நேரா வந்து அந்த தானுவையும் அதுக்கப்புறம் அந்த கிளப்போட ஓனர் இருக்கான் இல்லையா, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, இது எல்லாத்தையும் பண்ணது நீங்க தானே, என்னோட வீட்டை கொளுத்துனது நீங்க தானே, என் தம்பிய வந்து கார் விட்டு ஏத்துனதும் நீங்க தானே அப்படின்னும் போது, இதை பார், உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு, நான் எந்த நாளுமே உன்னை எனிமி மாதிரி பார்த்ததே இல்லை, இன்னும் கேட்டா நான் வந்து உன்னை என் தம்பி மாதிரி தான் பாக்குறேன், உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணணுமோ நான் பண்ணிருக்கேன் இது வரைக்கும், நான் வந்து இதெல்லாம் பண்ணல, இதை எல்லாத்தையும் ஹீரோயினோட அப்பா தான் ஆர்டர் பண்ணா, அவனுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்றான். அப்பவும் தானும் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இப்பவும் கேட்டு போல, நான் வந்து உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், என்னால தனியா வந்து அவனை வின் பண்ண முடியாது, எனக்குமே அந்த ஆளை பிடிக்கல, என்னை வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்துறான், அது மட்டும் இல்லாம எவ்வளவு பேரை கஷ்டப்படுத்துறான், அதனால அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன நீ பிளான் வச்சிருக்க அப்படின்னு ஹீரோ கேக்குறான். உடனே அதுக்கு தானும் சொல்றான், இது பார், எனக்கு அவனோட எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லும் போது, எல்லாமேனா நீ எதை கேக்குற அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். ஓ, நீ வந்து ஹீரோயினை பத்தி பேசுறியா, நீ உண்மையாவே அவளை லவ் பண்றியா என்ன, சரி என்னவோ பண்ணிட்டு போ, உனக்கு அவ வேணும் அப்படின்னா நான் அவளை எதுவுமே பண்ண மாட்டேன், மத்தபடி அவனோட பேரு புகழ் அவனோட அந்தஸ்து அவனோட மரியாதை அது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு இதை யோசித்து சொல்றேன், இப்போ உடனே என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இவனுங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கானுங்க, கண்டிப்பா அவன் ஒத்துப்பானா, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தானும் என்ன சொல்றானா, அவன் புத்திசாலியா இருந்தா நம்ம கூட தான் சேருவான் அப்படின்னு சொல்றான். ஹீரோ தம்பியை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஆனா அங்க டான்சர் தான் இருக்கா. அவளை பார்த்த உடனே வந்துட்டு என்ன சொல்றான்னா, தம்பியை தயவு செஞ்சு பாத்துக்கோ, எனக்கு தெரிஞ்சு உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறேன், நான் மாசம் மாசம் உனக்கு பே பண்ணிடுறேன், இப்ப அப்பாவும் இல்ல, கண்டிப்பா அவன் வேலைக்கு போகணும்னு யோசிப்பான், அவன் வந்து படிச்சானாவே எனக்கு போதும், கால் வேற சரியில்லை, இப்ப அவன் படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான், தயவு செஞ்சு நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். இவ உள்ள வந்த உடனே இவன் என்ன கேக்குறான்னா, யாரோ ஒரு ஆம்பளை கிட்ட வெளில நின்று பேசிந்தியா, யார் அது அப்படின்னு ஒண்ணு, என்ன பண்றது, நான் ரொம்ப அழகா இருக்காது, எனக்கு பிரச்சனையா தான் இருக்கு, நான் எங்க போனாலுமே வந்துட்டு எவனா ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கான் என்கிட்ட வந்து வந்து அப்படின்னு சொல்றாளா. அவன் கடுப்பு ஆகுறான். மேக் இருக்கான் இல்லையா, அதாவது இந்த ஆக்ட்ரஸோட ஹஸ்பண்ட்னு சொன்னானே, அவன் வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸ பாக்குறதுக்கு வரான். அவன் வந்த உடனே என்ன கேக்குறான்னா, நீ முதல்ல வந்துட்டு ஹீரோயினோட அப்பன் கூட சுத்திக்கிட்டு இருந்த, சரி போனா போதுன்னு நான் விட்டுட்டேன், இப்ப தானு கூடயும் சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறான். அப்ப உடனே இவளும் என்ன சொல்றானா, நான் என்ன பண்றது, அவங்க எல்லாருமே வந்து என்ன ஃபோர்ஸ் பண்றானுங்க, அது மட்டும் இல்லாம அவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கும் எனக்கும் தெம்பில்ல உனக்கும் தெம்பில்ல, நீ என்ன மட்டும் கேள்வி கேட்கறியா அப்படின்னு சொல்லி கத்துறா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது இவன் வீடியோஸ் எடுத்து வச்சான் போல, அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு, உனக்கு மறந்துடுச்சா என்ன, நீ மட்டும் இன்னொரு வாட்டி அவன் கூட பழகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு வச்சுக்கோ, கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறான். பேசிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிளப் ஓனரோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனும் அவனோட ஆளுங்களும் போயிட்டு மேக்க அடி அடின்னு அடிச்சு அந்த போனையும் பொடுங்கிட்டு வந்துடுறானுங்க. தானும் அந்த மொபைலை எடுத்துட்டு போயிட்டு அவகிட்ட கொடுத்துட்டு, நீ இதுக்கப்புறம் அவனை பத்தி கவலையே பட தேவையில்ல, இதுக்கப்புறம் அவன் பயந்துருவான், உன் பக்கமே வரமாட்டான், நீ பயப்படாதன்னும் போது இவ இல்ல இல்ல நான் எங்கன்னா கொஞ்ச நாளுக்கு வெளிநாட்டுல போய் தங்குறேன்னு சொல்றா.
நீ இங்க இல்லாம வெளிநாட்டுக்கு போயிட்ட அப்படின்னா இந்த ராஜ்யத்துக்கே சாம்ராஜ்யத்துக்கே நான் தான் அரசனாக போறேன், நீ தானே ராணி ஆகணும் அப்படின்னும் போது இந்த அம்மாக்கு உடனே சந்தோஷமாயிடுது. உண்மையாவா சொல்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வியூவை பாக்கிறதுக்காக வரான். அவகிட்ட வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, என் அம்மாவையும் தம்பியையும் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்புறான். அவ கதறி கதறி அழறா, தயவு செஞ்சு போகாத, நீ பழிக்கு பழி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே எனக்கு சத்தியம் பண்ண அப்படின்னு கதறிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, நான் திரும்பவும் லண்டனுக்கே போலான்னு இருக்கம்மா, நீங்களும் என் கூட வந்துடுறீங்களா அப்படின்னு கேக்குறா. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் என் பையன் இங்க இருக்கான்னு தெரிஞ்சிருக்குமா, நான் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவன் என்ன மன்னிக்கணும், அவனுக்காக நான் இங்கேயே வெயிட் பண்ண போறேன், நீ கண்டிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ அவங்க அப்பா கிட்ட கூட சொல்லாம கிளம்புறா. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போக கிளம்புறாங்க. இப்பதான் தானுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. உடனே போய் ஹீரோயினோட அப்பா கிட்ட, இந்த மாதிரி மேடம் லண்டனுக்கே கிளம்பிட்டாங்க, உங்ககிட்ட சொல்லாம உங்களுக்கு தெரியாம போகணும்ன்றதுதான் உங்க பிளானு அப்படின்னு ஒண்ணு இவருக்கு செம டென்ஷன் ஆயிடுது. நேரா போய் ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு, எங்க என் பொண்ணு அப்படின்னு கேட்கும் போது, அவளையாவது தயவு செஞ்சு சும்மா விடுங்க, அவளாவது நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னும் போது, இல்ல நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன், அவ தனியா இருக்கிறது அவளுக்கு சேஃப் இல்ல, அவளை நான் கூட்டிட்டு வந்துட்டு உங்க 2 பேர்கிட்டயும் நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க பார்த்தா ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கா இல்லையா, காருக்கு முன்னாடி வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறான். ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, கார்ல இருந்து இறங்கி ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க, அவ ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடுவா, தயவு செஞ்சு வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, டக்குன்னு போய் அவன் டிரைவர் சீட்ல உட்காந்துடுறான். காரை வேற அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. சரி சரி வண்டி இருக்கு, வா சீக்கிரமா வந்துட்டு நம்ம வண்டியில ஏறி அவங்கள ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் தான், ஐயோ எனக்கு வண்டியை ஓட்ட தெரியாது டி அப்படின்னு கத்துறான். அடப்பாவி, அதுக்காடா வண்டியில ஏறி உட்கார்ந்து இறங்குடா, நம்ம எங்க போன் பண்றது, யாருக்கு போன் பண்றது, ஐயோ போன் வேற கார்லயே இருக்கே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோயினை அப்படியே கிட்னாப் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோயின் செமையா சண்டை போடுறா, உனக்குதான் என்ன பார்க்கவே பிடிக்கல, நான் யாரும் ரோட்ல போற பொண்ணுன்னு சொன்னி எதுக்காக இப்ப என்கிட்ட வர, எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கத்தும் போது இவளோட போனை மட்டும் பிடிக்கிறான். என்னோட அப்பாக்கு கால் பண்ணிட்டு, உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா, உன் பொண்ணு வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். என்ன யூஸ் பண்ணி எங்க அப்பாவை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, எதுக்காக நீ என்ன யூஸ் பண்ற, நான் இதுல எந்த வகையில சம்பந்தப்பட்டிருக்கேன், நான் என்ன ஒரே ஒரு தப்பு பண்ண, உன்னை உண்மையா லவ் பண்ண, அதுதானே நான் பண்ண தப்பு, எதுக்காக நீ என்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா. அப்ப உங்க அப்பா பண்ணதெல்லாம் மட்டும் சரியா, எங்க அப்பாவை கொன்னுட்டாரு, என்னோட வளர்த்த அப்பாவையும் கொன்னுட்டாரு, என்னை பெத்த அப்பாவையும் கொன்னுட்டாரு அப்படின்னு ஹீரோ புலம்புறான். அதுக்கு அவருக்கு நம்ம சட்டப்படி தான் வந்து தண்டனை வாங்கி தரணும், அதை விட்டுட்டு நீ கொல்லத்துக்கெல்லாம் அவரை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாளா. ஹீரோ கண்டிப்பா நான் ஏன் கையால தான் உங்க அப்பனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவ்வளவுதான் பயங்கரமா அவனை கட்டி பிடிச்சி கதறி கதறி அழறா. நான் உன்னை உண்மையா தானே காதலிச்சேன், எதுக்காக நீ என்னை இப்படி என்னை கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறா. என்ன ஃபர்ஸ்ட் கொன்னுடு, என்ன நீ கொன்னுட்ட அப்படின்னா என்ன பெத்தவரையும் வந்துட்டு நான் போனமா பார்க்க வேண்டாம், அதே மாதிரி உன்னையும் நேசிச்சேன், உன்னையும் வந்து கொலகாரனா பார்க்க மாட்டேன், அதனால முதல்ல என்ன கொல்லு அப்படின்னு சொல்லி அழறா. இவனுக்கே அதை தாங்க முடியல. அவ்வளவுதான் ஹீரோவுமே அழ ஆரம்பிச்சிடான். நான் உன்னை உண்மையாதான் காதலிச்சேன், அது மட்டும் இல்லாம வந்து இப்பவும் காதலிக்கிறேன், கல்யாணத்துக்கு நான் வராம விட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாம உங்க அப்பா மேல இந்த கோவத்துல நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், இப்பவும் வந்து நான் எந்த வகையிலும் உன்னை காயப்படுத்த கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒவ்வொன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பா உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னாரு, ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்றதை கேளு, அதுக்கப்புறம் நானே எங்க அப்பாவுக்கு வந்து என்ன தண்டனை வாங்கி தரணுமோ அதை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பாவோட ஆளுங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து கண்ணை காட்டுறாங்களா. ஹீரோயின் எதுவும் பண்ணாதீங்க, அவன் என்ன எதுவுமே பண்ணல, அவன் என்ன எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது, என் பொண்ணை நீ எதுவுமே பண்ணல அப்படின்னா அவளை என்கிட்ட ஃபர்ஸ்ட் அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினுமே அவன் கிட்ட பேசிதான்ப்பா புரிய வைக்கணும், அவனுக்கு நீங்க என்ன நடந்ததோ அந்த உண்மையை மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி தானு கிட்ட இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அவளை கதற அங்க வந்து இழுத்துக்கிட்டே போறானா, அவ விடுறா அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்துட்டு அவன் கையை பிடிச்சி கடிச்சிட்டு அங்க இருந்து ஓடுறா. அப்பதான் வந்துட்டு இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹீரோ கிட்ட அப்படின்னா, அவன் வந்து உங்க அப்பா எனக்கு வந்து பயங்கர க்ளோஸான ஃப்ரெண்டு, அவனை நான் கொல்லுவேன்னு நீ எப்படி நினைச்சேன்னு எனக்கு இப்ப வரையில புரியல, அதனாலதான் வந்து எனக்கு குழப்பமாவே இருக்கு, நான் வந்து அவனை கொல்லல, அவனை கொன்னது வந்து வேற ஆளு அப்படின்னு சொல்லும் போது, யார் கொன்னா, எதனால கொன்னாங்க அப்படின்னு கேக்குறான்.
நான் வந்து சில தப்புங்கெல்லாம் பண்ணதான், அந்த தப்பெல்லாம் வந்து உங்க அப்பாக்கு தெரியாம தான் பண்ணிட்டு இருந்தேன். உங்க அப்பா அதை கண்டுபிடிச்சு என்னை கண்டிச்சாரு. அப்ப அவருக்கும் எனக்கும் மனஸ்தாபம் ஆச்சு, அவ்வளவுதானே தவிர அவரை கொல்ற அளவுக்கெல்லாம் நான் முடிவெடுக்கல அப்படின்னு சொல்றான். அப்ப என் அப்பாவை கொன்னது யாரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுத்து நீட்டுறான். ஆனா ஹீரோ சுடவே இல்ல, அவர் மேல புல்லட் மட்டும் வந்து பாயுது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம சுடவே இல்லையடா அப்படின்னு அவங்க அண்ணன் பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா இதை எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து பாத்துறா. அவனோட ஆளுங்களும் வந்து ஹீரோவை பார்த்து சுட ஆரம்பிச்சிடறாங்களா. அதனால ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிடறான். இது எல்லாமே வந்து தானோட ஏற்பாடுதான். இப்ப ஆளுங்களை கூப்பிட்டு வந்து கடல்ல விழுந்து அவங்க அப்பாவை தேட சொல்லியிருக்கான். ஆனா அவரோட பாடி இன்னும் கிடைச்ச பாடு இல்ல. ஹீரோயின் இது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அப்பாவோட பாடி கிடைக்கவே இல்ல. உங்க பையன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டான், அவன் பண்ண தப்புக்கு நான் அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன், அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. 2 பேரும் ஓன அழுதுகிட்டு இருக்காங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா, தம்பி, அதுக்கப்புறம் டான்சர், இவங்க 3 பேருமே வந்துட்டு அந்த அங்கிள் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரோட வீட்டுக்கு வந்து தங்கிடுறாங்க. ஏன்னா ஹீரோ தான் சொல்லியிருப்பான் இவங்களோட சேஃப்டிக்காக அந்த ஊர்ல இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க அனுப்பி வச்சிருப்பான். ஹீரோ வந்து நான் ஹீரோயின் கிட்ட பேசியே ஆகணும், அவகிட்ட எல்லாத்தையும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, டே அவகிட்ட நீ எப்படா இப்ப போய் பேசுவ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. இல்லடா மத்த எல்லாமே வேற, பட் இந்த வாட்டி நான் அவரை சுடவே இல்லை, நான் இந்த தப்பு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள நேர்ல போய் பாக்குறாங்க. உடனே இவங்க போயிட்டு ஹீரோ என்ன சொன்னா அதை எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவன் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்படின்னு உடனே சரி ஓகே அவனோட நம்பரை கொடுங்க அப்படின்னு ஹீரோயின் வாங்கிக்கிறா. ஹீரோக்கு ஹீரோயினுமே மெசேஜ் அனுப்புறா, நீ தான் வரணும், தனியா மட்டும்தான் வரணும், நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு உடனே இவனுமே ஒரே சந்தோஷமாயிடுறான். கண்டிப்பா அவளுக்கு எப்படியாவது பேசி புரிய வச்சிடலாம் அப்படின்னு. ஆனா இங்க தானு கிட்ட என்ன சொல்லிட்டு கிளம்புற அப்படின்னா, நான் போய் அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து போலீஸை கூட்டிட்டு அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. ஹீரோ வந்த உடனே ஹீரோயின் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறா. அப்பதான் ஹீரோ சொல்றான், நான் வந்துட்டு என்னோட கன்ல இருந்து சுடவே இல்லை, எனக்கு பின்னாடி இருந்துதான் புல்லட் வந்தது, எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்க அப்பாவை எதுவுமே பண்ணல, என்னை தயவு செஞ்சு நம்பு அப்படின்னு சொல்றான். நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டா மாதிரி இப்ப நானும் என்னையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீ நான் கூப்பிட்டா மட்டும்தான் வருவேன்னு எனக்கு தெரியும், இப்போ போலீஸ் இங்க வருவாங்க, இதுக்கப்புறம் நீ எதா இருந்தாலும் போலீஸ் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் தானோட ஆளுங்கெல்லாம் ஹீரோவை பிடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் வந்து எவ்வளவு அளவு சமாளிச்சு பாக்குறான். ஆனா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஹீரோவால ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம போயிடுது. அந்த இடத்துக்கு தானு வந்துட்டு கன் எடுத்துட்டு வரான். ஏண்டா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஏன் கூட சேர்ந்துக்கோன்னு சொன்னேன், நீ என்னவோ பெரிய இவன் மாதிரி யோசித்து சொல்றேன்னு சொல்லிட்டு போன, ஒரே ஒரு வாட்டி தான் அந்த சான்ஸ் உனக்கு கிடைக்கும், திரும்ப திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சுடுறதுக்கு போறான். அந்த டைம்க்கு கரெக்டா மாஸ்டரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. இவங்க எல்லாம் வரதுக்குள்ளேயே வந்துட்டு ஹீரோவை கஷ்டப்பட்டு ஏத்தி எப்படியோ வண்டியில கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, போலீஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, அதுக்குள்ள நாங்க அவனை சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம், என்ன சுட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னும் போது, எதுனாலும் நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்க, போலீஸ் அங்க சீக்கிரமே வர வச்சிருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவன் என்ன சொல்றானா, நீங்களும் உங்க அம்மாவும் கொஞ்சம் உஷாரா இருங்க, கண்டிப்பா அவன் உங்களை தான் எதனா பண்ணுவான் உங்க மேல இருக்க கோபத்துல அப்படின்னு வேற சொல்றானா. ஹீரோயினுக்கே கொஞ்சம் பயமாயிடுது. ஹீரோவை கூட்டிட்டு வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸும் மாஸ்டரும் தான் சேர்ந்து பாத்துக்கிறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோயின் வந்து இப்படி புடிச்சு கொடுத்துட்டா இல்லையா, டே இதுக்கப்புறம் அவ வந்து உன்னை கண்டிப்பா உண்மையா லவ் பண்ண மாட்டா, அவ கண்ணெதிர்க்கே நீ வந்து அவங்க அப்பாவையே சுட்டு கொன்னுட்ட, அப்புறம் எப்படா வந்து அவளை நீ நம்ப முடியும், நான் அப்பவே சொன்னேன் போகாதன்னு, நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறானுங்க. மாஸ்டர் தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்கடா, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு வெளியில தள்ளி கதவு சாத்திடுறாரு. அதே நேரத்துக்கு ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. தானு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த கிளப் ஓனரையும் அவங்க தம்பியையும் வந்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்துட்டு இங்க ஹீரோயினை வந்து கூடியே இருந்து நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தம்பிக்காரனை விட்டுறான். அப்பவும் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அண்ணங்காரன் என்ன சொல்றேன்னா, டே பெரிய இடம்டா, தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாத, கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் அதே டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினும் அவங்க அம்மாவும் வெளியில வராங்க. நாங்க 2 பேரும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், அப்பாவை பத்தி விசாரிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ மேடம் தானு சொல்லிட்டாரு, உங்க 2 பேருக்கும் சேஃபே கிடையாது, நீங்க 2 பேரும் வெளியிலேயே போக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எங்களை காவலுக்கு வச்சுட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம நேற்று நைட்டு யாரோ வந்து உள்ளெல்லாம் எகிரி குதிச்சு வந்திருக்காங்க, அது யாரு என்னன்ட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, மேபி வந்துட்டு ஹீரோவா கூட இருக்கலாம், அதனாலதான் நீங்க 2 பேரும் சேஃபா இருக்கணும்னா எங்கேயுமே போக கூடாது, உங்களுக்கு எங்கன்னா போனோம் அப்படின்னா தானு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்த பிறகு கேட்டுட்டு போங்க
அப்படின்னு சொல்லிடுறான். அங்கிள் வீட்டுல இருக்க டானை காட்டுறாங்க. டான் வந்துட்டு ரொம்ப நேரமா அவங்க அம்மாவையும் டான்ஸரையும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவ வந்துட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கா. என்னன்னு கூட குரல் கொடுக்கல. ஏய் இங்க தானடி இருக்க, நான் இவ்வளவு நேரமா கத்துனே, ஒரே ஒரு குரல் கொடுத்துருக்கலாம்ல, எனக்கு எதனா ஆயிருந்தா அப்படின்னு சொல்லும் போது, நீ நல்லா தானே பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்த, நீ ஐயோ எம்மான்னு கத்திருந்தீன்னா நான் சீக்கிரமா வந்திருப்பேன், நான் விட்டுட்டு வந்தேன்னா எல்லாம் தீஞ்சிராதா அப்படின்னு சொல்லி பதில் சொல்றா. அவனுக்கு செம்ம கடுப்பாயிருது. ஓ அப்படியா, சரி இருடி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்திருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட போனும் ஒர்க் ஆகல, ஹீரோயினோட அம்மாவோட போனும் ஒர்க் ஆகல, ஏதோ சம்திங் ராங்கா இருக்குமோன்னு எங்களுக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம தானும் மேல ஹீரோக்கு டவுட் இருக்கு, ஹீரோ அவங்கள எதனா பண்ணுவான் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிறாங்க. உடனே நேர்ல ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தா அடியாளுங்கெல்லாம் நின்னுட்டு யாருமே உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்ப இவங்க நாங்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லும் போது, ஆல்ரெடி நீங்க தானே ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் எடுத்துட்டு வந்து தந்தீங்க, எங்களுக்கு எல்லாமே தெரியும், இப்பவும் நீங்க வந்து அவங்களுக்கு ஆபத்தா எதனா பண்ணிடுவீங்க, மரியாதையா வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் பயமுறுத்தி துரத்தி விட்டுறாங்க. மறுபடியும் அங்கிளோட வீட்டுல காட்டுறாங்க. டானை காணவே காணும். எல்லா இடத்துலயும் டான்ஸர் தேடிக்கிட்டே இருக்கா, டானை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அவன் எங்க போனானே தெரியல. குட்டை மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்க பார்த்தா அவன் அந்த கால் உடைஞ்சதுனால சப்போர்ட்டுக்கு வச்சு நடப்பான் இல்லையா, அந்த கொம்பு மட்டும் இருக்கு. ஐயோ தண்ணில தான் விழுந்துட்டானு நினைச்சு இவ எகிரி குதிச்சு அங்க பூரா டான் டான்னு கத்தி கத்தி தேடிக்கிட்டே இருக்கா. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு எதனா ஆச்சுன்னா நீ பதறி போய் தேடுவியா இல்லையா வாங்கின காசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் செக் பண்ண அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறான். அவ்வளவுதான் இவளுக்கு செமையா ஆத்திரம் வந்துருது. இது வரையில எதுக்கு தெரியுமா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல, ஏன் அப்படின்னா நீ பொண்ணுங்க கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிறதே கிடையாது, உனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, உனக்கு பையனுங்களை தான் பிடிக்கும், நீ கே தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இவனை ஓவரா கலாச்சு விட்டுறா. இவனுக்கு கோவம் வந்துடுது. நான் ஒண்ணு கே கிடையாது பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். சி பொறுக்கி பையில ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கப்புறம் நீ இன்னொரு வாட்டி என்ன கேன்னு சொன்ன அப்படின்னா இதுக்கப்புறமும் நான் ஆம்பளையா இல்லையான்னு சொல்லிட்டு உனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும், வேணா சொல்லு நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் அவ ஓடி போயிடுறா. இப்பதான் ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா மேக் இருக்கான்ல, தானு வேற அடி வெளுத்து வாங்கினான்ல, அவன் தான் இவரை காப்பாத்தி வச்சுட்டு இருக்கான். அவன் வந்து இவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றான். சார் தானு உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு, எனக்கு இது இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றான். இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஹீரோ வந்து இவரோட சுடலன்னு. அதே நேரத்துக்கு சார் ஹீரோ எங்க இருக்கான்னு தெரியல, அது மட்டும் இல்லாம உங்களோட ஒய்ஃபையும் உங்களோட பொண்ணையும் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கா மாதிரி வச்சிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே அங்க வந்துட்டு நின்று பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க, யாரும் உள்ள போறதும் இல்ல யாரும் வெளியில வர்றதும் இல்ல அவங்கள தவிர அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஆக்ட்ரஸ் சும்மா இல்லாம இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறா. அவங்க அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் புருஷன் தான் செத்து போயிட்டான் இல்லையா, மரியாதையா வந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போ, இந்த வீட்டுக்கு இனிமே நான் தான் ஓனர் அம்மா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றா. அப்பதான் கரெக்டா தானும் உள்ள வரான். இதை இவளை பிடிச்சிட்டு போய் வெளியில கடாசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்காரன் கிட்ட கொடுத்து விட்டுறானா. உடனே அவனுமே வந்து அவளை அப்படியே தூக்கிட்டு போறான். இனிமே அந்த பொம்பளையோட மூஞ்சியை நான் பார்க்க கூடாது, இந்த சைடு அவ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோனோட அம்மா கத்துறாங்க. தானும் வெளியில வந்து இவளை செம்மையா திட்டுறான். உனக்கு அறிவே கிடையாதா, இப்பதான் அவளோட புருஷங்காரன் செத்துருக்கான், அதுவும் செத்துட்டானா இல்லையான்னு கூட தெரியல, அதுக்குள்ள நான் எப்படி வந்து அவங்கள பகச்சிக்க முடியும், இந்த சொத்து எல்லாமே வந்து என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியும், பைத்தியக்காரத்தனமா பண்ணாத, உனக்கு பொறுமையா இருக்க முடிஞ்சதுன்னா இரு, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றான். உடனே இவ நான் வந்துட்டு உன் கூட இந்த வீட்டுல வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்பனா நீ கொஞ்ச நாளுக்கு பொறுமையா இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சமாதானப்படுத்துறான். இங்க ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ஹீரோயினை எப்படியாவது காப்பாத்தணும், அந்த வீட்டை விட்டு வெளியில கொண்டு வரணும்ன்றதுக்காக கிளம்புறாங்க. ஹீரோயினும் ஹீரோயினோட அம்மாவும் 2 பேருமே வந்து நாங்க கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்களா. அதுக்கு விட்டுருவானா என்ன, இவங்களை வெளியிலேயே விடக்கூடாதுன்றது தானே இவனோட பிளானு. அதனால இவன் என்ன சொல்றானா, உங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறான். அவங்க போயே ஆவேன் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அந்த டைமுக்கு மறுபடியும் இந்த ஆக்ட்ரஸ் வந்துடுறா. எதுக்கு நீ இவ்வளவு வழவழா கொலக்கொலான்னு பேசிக்கிட்டு இருக்க, அவளுங்களை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு கொன்னுடு, இதுக்கு மேலேயே இவளுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காத, நம்ம 2 பேரும் நிம்மதியா இந்த வீட்டுல வாழலாம், எதுக்காக நீ இன்னும் மறைச்சு மறைச்சு நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நேரம் நீ யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், அதுக்காக தான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகவே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒளறிடுறா. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க அம்மாவையும் 2 பேருமே பிடிச்சி எடுத்துட்டு போய் அடைச்சு வச்சிடறாங்க.
அவ்வளவுதான், இவனுக்கு இருந்த காண்டுக்கு பொலான்னு ஒண்ணு கண்ணத்திலே விடுறான். எல்லாத்தையும் கெடுத்துட்டியடி பாவி, இவளை கொண்டு போயிட்டு ஸ்டோர் ரூம்ல கட்டி போடு, வேண்டாம் வேண்டாம், இவளை என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அவன் அதுக்கு மேல கேடு கட்டவனாச்சே, நான் இதுக்குதான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அவளை புடிச்சுக்கிட்டு போயிடுறான். சோ இதோடயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடு முடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.